அஸ்ஸலாமு அலைக்கும். கவுண்டர் டாப் பக்கத்தில் நம்ம எண்ணெய் பாட்டில் வந்து அடிக்கடி பிசுபிசுப்பாகும். அதனால் நான் வந்து உப்பு ஜாடியை நேற்றே ஆல்ரெடி கழுவி தொடச்சி அதில் ஒன்று கல் உப்பு ஒன்று பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம 2 செட்டு எப்போதும் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு செட்டு நம்ம பிசுபிசுப்பாகும்போது அதை இன்னொரு செட்டில் ஊற்றிட்டு நம்ம அதை கழுவ போட்டுடலாம். அதுமாதிரி எண்ணெய் பாட்டில் கழுவுறது ரொம்ப ஈஸி. சோடா உப்பு, விம் லிக்விடு, கொஞ்சோண்டு வினிகர் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா சோடா உப்பு மட்டுமே போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பக்கெட்டில் ஊற வச்சிங்கன்னா காலையில் நம்ம லைட்டாக ப்ரஷ் போட்டு கழுவுனாலே நம்மளுக்கு எண்ணெய் பாட்டில் பளிச்சுன்னு ஆயிரும். நம்மளுடைய கவுண்டர் டாப்பு எண்ணெய் பாட்டில் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த பக்கத்தில் பேப்பர்லாம் நீங்கள் விரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப்பு எண்ணெய் பிசுக்கு ஆகாமல் அந்த எண்ணெய் ஃபுல்லாக பேப்பர்லேயே நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம பேப்பரை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். இன்ஷால்லா நம்ம வீட்டு கிச்சனை நம்ம நீட்டாக வச்சுருந்தா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2-3 பேர் வந்து உங்கள் கிச்சனை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டதுனால அவங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.